பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளின் மாலை வேளைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே வெளிப்படுத்தின விசேஷத்தை வசனமாக நாம் தியானித்து வருகிறோம். இதுவரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 21வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வரும்போது புதிய வானம் புதிய பூமி வருகிறது. அதற்கு முந்தைய அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நாம் பார்த்து விட்டோம். வருகை 1000 ஆண்டு ஆளுகையை பார்த்து விட்டோம். 1000 ஆண்டு ஆளுகை முடிந்ததற்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொல்லி பார்த்தோம். புதிய வானம் புதிய பூமி அது சிருஷ்டிக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த புதிய வானம் புதிய பூமி எதற்காக, அது எப்படிப்பட்டதாக இருக்கும், அதற்கான ஆணை, அதை அறிவித்தவர் எப்படிப்பட்டவர், யார் இதில் வரமாட்டார்கள் என்று சொல்லக்கூடியவைகள் முதல் 8 வசனங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 9வது வசனம் முதல் அடுத்ததாக 22:5 வரைக்கும் இந்த புதிய எருசலேமை பற்றி இருக்கிறது. அதை நாம் கர்த்தருக்கு சித்தமானால் பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்போஸ்தலனாகிய யோவான் இப்பொழுது புதிய வானம் புதிய பூமியை குறித்த ஒரு வெளிப்பாட்டை பெற்றுவிட்டார். அதற்கடுத்ததாக புதிய எருசலேமை குறித்த ஒரு வெளிப்பாடு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. 9வது வசனம், பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கே கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன். வாதைகளை தேவன் 7 தூதர்களை வைத்து 7 வாதைகளை நிறைவேற்றினார் ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். அந்த தூதர்களில் ஒருவர் இந்த செய்தியை சொல்லுகிறார் புதிய எருசலேமை குறித்து. நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை இங்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மனைவி என்று சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு முன்பு வரும்போது கிறிஸ்துவின் மணவாட்டி என்று சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு அந்த கல்யாணம் நிறைவேற பிறகு மனைவாட்டி மனைவி ஆகிறாள். இங்கே ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்று சொல்லப்பட்டுள்ளது. எதை காண்பிக்கிறேன், மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அடுத்த 10வது வசனம், பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்று சொல்லுகிறார். 7 வாதைகளை ஊற்றின தூதர்களில் ஒருவர் இந்த வெளிப்பாட்டை அவருக்கு கொடுப்பதற்காக வருகிறார். பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல், அதாவது நன்றாய் பார்க்கக்கூடிய அளவிலே ஒரு விஷன் ஆக தெரியக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தரிசனம் இப்படியாக அமைகிறது. தேவனுடைய மகிமையடைந்து எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. பரிசுத்த நகரம் ஏனென்றால் தேவனால் அது மகிமையடைந்த நகரமாக இருக்கிறது. கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய நகரமாக இருக்கிறது. ஆகையினாலே பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆகையினாலே பரிசுத்த நகரம் மகிமை அடைந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஆகையினாலே அதற்கு முன்பதாகவே இது கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் அறிய முடிகிறது. இன்றைக்கு கூட அது கட்டப்பட்ட நிலையிலே அது இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து திரும்ப வந்ததற்கு பிறகு நாம் அவைகளை சுதந்திரித்துக் கொள்வோம். தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் ஒரு சிட்டி, புதிய வானம், அடுத்ததாக புதிய பூமி. அந்த புதிய பூமியிலே ஒரு பெரிய ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு முக்கியமாக இருக்கக்கூடியது என்னவென்றால், இதை ஆயத்தம் பண்ணினவர் தேவன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். எபிரேயர் 11:10, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்குழல் நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். யாரை குறித்து பேசுகிறது? ஆபிரகாமை குறித்து பேசுகிறது. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய பரிசுத்த நகரத்திலே அவன் பங்கடைவான் என்று காத்திருந்தான். தேவனே இவைகளை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து
தொடர்ந்து 11ஆம் வசனத்திலே அது எப்படிப்பட்டதா இந்த பட்டணம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தன கல்லை போலவும் பளிங்கொளி உள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. இந்த பட்டணத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இயேசு சொல்வார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதில் உங்களுக்கென ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அதற்கு பிறகு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி, அந்த ஒரு வாசஸ்தலம் என்று சொல்லக்கூடியதுதான் இந்த புதிய எருசலேமாக இருக்க வேண்டும். இது மட்டுமல்ல, இன்னும் தேவனுடைய மகிமை நித்தியத்திலே இன்னும் அறிவு கெட்டாத காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஒன்று நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுதான் புதிய எருசலேம். அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? மிகவும் விலை உயர்ந்த இரத்தன கல்லை போலவும் பளிங்கினொளியுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. ஏன் இதற்கு இப்படி ஒரு உருவகம் சொல்லப்பட்டுள்ளது? தேவன் வாசம் பண்ண போகிறார், தேவன் தம்முடைய ஜனத்தோடு இருக்க போகிறார். பளிங்கினொளியுள்ள வச்சிரக்கல்லை போல பிரகாசம் உள்ள தேவன் இருக்கிறார். தேவனுடைய முழு குணாதிசயங்களை பிரதிபலிக்க கூடியதாக அவருடைய மகிமை இருக்கிறது. மோசேயிடம் சொல்வார், நான் என் மகிமை முழுவதையும் கடந்து போக பண்ணி, யாத்திரை 33ஆம் அதிகாரம். அடுத்து மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் போன்றவைகளால் அவருடைய மகிமை இருப்பதாக பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்க முடியும். அந்த மகிமை நிறைந்தவராக புதிய எருசலேம் இருந்து அவருடைய மகிமை பிரபஞ்சம் எங்கும் புறப்பட்டு செல்லும் என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. பிதாவாகி தேவனை பேர்பட்ட மகிமையுடையவராக இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்போ ஏசாயா 60 சொல்லப்பட்டிருக்கும், இனி சூரியனுக்கு பிரகாசியாமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தை உனக்கு தராமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். இவைகள் பூரணமாக நிறைவேறக்கூடியது இந்த இடத்திலே தான். நித்தியத்திலே சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. அதை எப்படி சொல்லுகிறார்? மிகவும் விலை உயர்ந்த இரத்தன கல்லை போலவும். அந்த பட்டணத்தை அவர் ஒரு மலையின் மீது நின்று அந்த தரிசனத்திலே பார்க்கிறார். அந்த தரிசனத்திலே பார்க்கும்போது அதை பார்த்தால் எப்படி தெரிகிறது? அதை பார்த்தால் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கிறது. பளிங்கினொளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருக்கிறது. விலை உயர்ந்த, பாஸ்டர் என்கிற கிரேக்க வார்த்தை விலை உயர்ந்த, பிரதிபலிக்கக்கூடிய, மகிமையுள்ள என்கிற அர்த்தத்திலே இவைகள் வருகிறது. இன்றைக்கு நாம் அதை பார்க்கும் பொழுது நமக்கு வைரம், வைடூரியம் இவைகளோடு இவைகளை ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியும். அவர் பார்த்ததை முழுவதும் வச்சிரக்கல், வைரம், மிக விலை உயர்ந்த கற்களால் மிகப்பெரிய பட்டணம் இருந்ததை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது எப்படி இருக்கும்? கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். இது சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம். இடையிலே நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். விஞ்ஞானிகள் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது முழுவதும் வைரங்களால் நிறைந்திருக்கிறதாக சொல்கிறார்கள். அங்கே வைரத்திலே மழை பெய்யுமா? அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பட்டணத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு தேவனுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 12வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும் அந்த பட்டணம், புதிய எருசலேமுடைய பட்டணம் எந்த வடிவத்தில் இருக்கும் அமைப்பை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. 12வது வசனம், அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்கள் இருந்தது என்று சொல்லி துவங்குகிறது. வாசல்களுக்கே 12 தூதர்கள் இருக்காங்க சொல்லி போய் கொண்டிருக்கிறது. இப்படி அந்த பட்டணத்தை குறித்து எழுத்தின்படியாக அநேக காரியங்கள், வாசலத்தின இருக்கும், அஸ்திபார கல் என்ன இருக்கும், அந்த கல் எப்படி இருக்கும், யாருடைய பேர் எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லி பட்டணத்திற்குள்ளதாக என்ன இருக்கும், என்ன புறப்பட்டு போகும் என்றெல்லாம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். இந்த காரியங்கள் சிலர் சொல்லக்கூடியது இவைகள் எழுத்தின்படியானதல்ல, நித்தியத்திலே விசுவாசிகள் சுதந்திரிக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இவைகள் இருக்கிறது. அதை உருவகப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த காரியங்கள் எழுத்தின்படியாக ஏன் இருக்கக்கூடாது என்று நாம் கேட்க வேண்டும். தேவன் ஒரு பட்டணத்தை ஆயத்தம் பண்ண முடியும். நித்திய காலமாக அவரோடு சேவிக்கக்கூடியவர்கள் தேவனோடு வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய மகிமை நிறைந்த பட்டணத்தை ஆயத்தம் பண்ண முடியும். பரலோகம் என்று சொல்லக்கூடியது, நித்தியம் என்று சொல்லக்கூடியது, அது இடம், அதே நேரத்தில் அது ஒரு ஸ்டேட், நிலை, ரெண்டும் இணைந்தது தான் பரலோகமும் நித்தியமும்.
பரலோகம் ஒரு நிலையாக இருப்பது போல அது ஒரு இடமாகவும் இருக்க வேண்டும். இது ஒரு இடமாக இருக்கிறது. ஆகையினாலே இதில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை நாம் எழுத்தின்படியாக எடுப்பதிலே எந்த தவறும் இல்லை. முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசல்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கேட், எத்தனை வாசல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள். அந்த பட்டணத்துக்கு இப்போ மதில், காம்பவுண்ட், பெரிய மதில், உயரமான மதில். அந்த மதிலை சுற்றி மதிலுக்கு எத்தனை வாசல்கள்? 3, கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 ஆக 12 வாசல்களாக இருந்தது. 12 வாசல் அந்த பட்டணத்துக்கு. புதிய எருசலேம் ஒரு பட்டணம், சிட்டி. எப்படி ஒரு சென்னையை ஒரு சிட்டி என்று சொல்லுகிறோமோ, நியூயார்க் ஒரு பட்டணம் என்று சொல்லுகிறோமோ, டெல்லி ஒரு பட்டணம் என்று சொல்லுகிறோமோ, அதே போல இது ஒரு பட்டணம். இந்த பட்டணத்திற்கு மிகப்பெரிய மதில் சுவர் இருக்கிறது. அந்த பட்டணம் மதில் சுவரால் காக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதில் சுவருக்கு 12 வாசல்கள், ஒவ்வொரு பக்கமும் 3 வாசல்களாக ஆக 12 வாசல்கள் இருக்கிறது. அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசலில் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். 12 தூதர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் ஏதோ யாரையாவது வெளியே அவர்கள் வந்து விடக்கூடாது என்று தடுப்பதற்கு அவர்கள் நிற்பது போல் நாம் எடுக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் இப்போ விசுவாசிகளை தவிர்த்து வேறு யாரும் உள்ளே நுழைய போவதில்லை. எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நியமனத்திற்காக அவர்கள் நிற்பதாக நாம் இவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வாசல்கள் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. இப்போ 12 கேட், அந்த 12 கேட்லையும் யாருக்கு பேர் இருக்கிறது? இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய 12 கோத்திரத்தாருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தன. வெளிப்படுத்தல் 7ஆவது அதிகாரத்திலே 12 கோத்திரத்தாருடைய நாமம் வருகிறது. தான் விடப்பட்டிருக்கிறது. அப்போ விடப்பட்டிருக்கிறது, சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த 12 எந்த 12 என்று சொல்லக்கூடியது வேதாகம வல்லுநர்களுக்குள்ளதாக மாற்று கருத்துண்டு. ஆனால் வெளிப்படத்தில் 7 சொல்லப்பட்டிருக்கிற அதே எண்ணிக்கை தான், அதே பெயர்கள் தான் இந்த இடத்தில் வரும் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இந்த அமைப்பு ஒவ்வொரு பக்கமும் 3 கோத்திரம், 3 வாசல்களாக இருக்கக்கூடியது என்று சொல்லக்கூடியது. பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூட அமைக்கப்பட்டிருந்த வேளையிலே 12 கோத்திரத்தாரும் அந்த ஆசரிப்பு கூட பாளையத்தை சுற்றி 4 பக்கத்திலும் 3 கோத்திரமாக, பக்கத்திற்கு 3 கோத்திரங்களாக 4 பக்கத்தை சுற்றி 12 கோத்திரமாக சுற்றிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகும் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும். அதே போல எசேக்கியேல் 48ஆம் அதிகாரத்தை பார்த்தால் 1000 ஆண்டு ஆளுகையிலே தேவாலயத்தை சுற்றி 1000 ஆண்டு ஆளுகையை சுற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு என்ன பங்கீடு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது. அதே போல நித்தியத்திலும் பார்க்கும் பொழுது கோத்திரத்தாருக்கு அதே அளவிலே 3 ஒரு திசைக்கு 3 வாசல்களாக 12 வாசல்கள் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 14 வாசல். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் இருந்தன என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், கேட், வாசல். அடுத்திற்கு கீழே மதிலுக்கான அஸ்திபார கற்களும் 12 இருந்தன. அந்த 12லும் அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிர்ந்திருந்தன என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 12 அப்போஸ்தலர்கள் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பூமிக்குரிய ஊழியத்திலே அவரால் 12 பேராக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அதிலே யூதாஸ் நீக்கப்பட்டான். அவனுடைய அப்போஸ்தல ஸ்தானத்தை இழந்தான். அந்த அப்போஸ்தல ஸ்தானம் மத்தியாவிற்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது 12வது அப்போஸ்தலர் மத்தியாவா பவுலா என்று சொல்லக்கூடிய விவாதம் சிலருக்குள்ளே உண்டு. ஆனால் மத்தியதான் 12வது அப்போஸ்தலருக்குரிய இடத்தை பெறுகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு காரணங்கள் உண்டு. பவுல் சிறப்பு அப்போஸ்தலருடைய தகுதியிலே வருகிறார். ஆகையினாலே இந்த இடத்திலே 12 அப்போஸ்தலருடைய இடத்திலே அந்த இடத்திலே மத்தியாவுடைய பெயர் தான் வர வேண்டும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். சரி, அது எப்படி இருக்கட்டும். 12 அப்போஸ்தலருடைய 12 நாமங்களும் இருந்தன. மேலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், கீழே புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இந்த அஸ்திபாரங்களை அப்போஸ்தலருடைய நாமங்களோடு தொடர்படுத்துவதற்கு நாம் இன்னொரு வசனத்தை பார்க்க வேண்டும். எபேசியர்கள் என்ற நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம்.
19-20 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்த அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். சபை சொல்லப்பட்டிருக்கிறது. சபையை இங்கு ஒரு மாளிகையோடு ஒப்பிட்டு பேசப்பட்டுள்ளது. மூலைக்கல் இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திபாரம், அவர்கள் போட்ட அஸ்திபாரத்தின் மேலதான் சபை எழும்பி விட்டு வருகிறது. ஆகையினாலே அஸ்திபாரம் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் போடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அஸ்திபார ஊழியமாகிய அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் மூலமாக அவைகள் அஸ்திபாரமிடப்பட்டது. இன்றைக்கு சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகர், இந்த 3 பிரதான அலுவல்கள் மூலமாக கட்டப்பட்டு வருகிறது. அந்த இதிலே மற்ற வரங்கள் பெற்றிருக்கிறவர்களும் இந்த ஊழியத்துக்குள்ளே தொடர்புடையதை மாளிகையாக எழுப்பி வருகிறது. கிறிஸ்துதாமே தலைக்கல்லுமாக இருக்கிறார். இந்த இடத்திலே அதற்கு ஒப்பீடாக அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுடைய புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் அஸ்திபாரமாக சொல்லப்பட்டுள்ளார்கள். இப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இரு சாராரையும் தேவன் நித்தியத்திலே கொண்டு வருகிறார் என்பதற்கு அடையாளமாக இவைகள் இருக்கிறது. அடுத்ததாக 15வது வசனம், என்னுடைய பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். ஏற்கனவே வெளிப்படுத்தல் 11 உபத்திரவ காலத்தின் ஆலயத்தை அளவீடு செய்வதற்கு, அடுத்து பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது எசேக்கியேல் 40வது அதிகாரத்தில் 1000 ஆண்டு ஆளுகையை அளவீடு செய்வதற்கு, அடுத்து இங்கு பார்க்கும் பொழுது இன்னொரு அளவீடு, நித்தியத்திலே புதிய எருசலேமுக்கான ஒரு அளவீடு. இவைகள் தேவன் இவற்றை தனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு காரியங்களை தனக்கென்று விசேஷித்ததற்கென்று ஒரு அளவு வைத்திருக்கிறார் என்பதற்காக காண்பிப்பதற்கு இந்த வசனம் சொல்லப்பட்டுள்ளது. 16வது வசனம், அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாக இருந்தது. உலகத்திலே இப்படி ஒரு பட்டணம் இருக்க முடியாது. எல்லா பக்கமும் சமம், ஸ்கொயர், 4 பக்கமும் சரி சம அளவு, சதுரமாக இருந்தது. அந்த பட்டணம் எப்படி இருக்கிறது? 4 பக்கமும் நீளம், அகலம், உயரம் எல்லாமே சரி சம அளவிலே ஸ்கொயர், சதுரமாக இருக்கிறது. அகலமும் நீளமும் சமம். அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாக இருந்தது. 12,000 ஸ்டேடியா, அப்படிதான் கிரீக்கிலே போடப்பட்டுள்ளது. இப்ப இந்த ஸ்டேடியா என்று சொல்லக்கூடியது 12,000 ஸ்தாதி என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே மைல்கள் என்கிற அளவிடலை பார்க்கும் பொழுது எவ்வளவு வருகிறது என்று சொன்னால், எனவே வேதாகமத்தின்படி 1380 மைல்கள் வருகிறது. 12,000 ஸ்தாதி என்று சொல்லும் பொழுது 1380 மைல்கள் வருகிறது. 1380 மைல்கள் என்று சொல்லும் பொழுது ஏறக்குறைய 2100 கிலோமீட்டர் வரும். 2100 கிலோமீட்டர். ஒரு ஸ்தாதி என்று சொல்லும் பொழுது 607 அடி. அப்படியானால் இந்த புதிய எருசலேம் பட்டணம் எல்லா திசைகளிலும் 1380 மைல்கள், அதாவது கிட்டத்தட்ட 2100 கிலோமீட்டர் நீளம் வரும். கிட்டத்தட்ட நீளத்தை பார்க்கும் பொழுது இந்தியாவிற்கு 3/4 கிட்ட வருகிறது நீளம் மட்டுமே. அகலமும் அந்த அளவு வருகிறது, உயரமும் அந்த அளவு வருகிறது. அப்படி என்றால் உயரம் அந்த அளவு வருகிறது என்று சொன்னால் எவ்வளவு 2100 மைல் ஒரு பட்டணம். 2100 கிலோமீட்டர் நீளம், 2100 கிலோமீட்டர் அகலம், 2100 கிலோமீட்டர் உயரம். அவ்வளவு பெரிய பட்டணம். அதேங்க, இப்படி ஒரு பட்டணத்தை பார்ப்பதற்கே ஆச்சரியமாக இருக்கும். டாக்டர் டேவிட் ஜெரமையா அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பட்டணம் இங்கிலாந்து தேசத்திற்கு அளவீடோடு 40 மடங்கு அதிகம், நியூசிலாந்தோடு 20 மடங்கு அதிகம், ஜெர்மனியோடு 10 மடங்கு அதிகம். இதனுடைய முதல் தளத்தை பார்க்கும் பொழுதே, முதல் தளமே பூமியில் வாழ்ந்த அனைத்து நபர்களையும், சரித்திரத்தில் வாழ்ந்த அனைத்து நபர்களையும் உள்ளடக்குவதற்கு போதுமானது என்று சொல்லுகிறார். டாக்டர் ஹென்றி மோரிஸ் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் ஒரு கணக்கை போட்டுவிட்டு
இந்த அளவை பார்க்கும் பொழுது சராசரியாக ஒரு நபருக்கு 75 ஏக்கர், எல்லா பக்கமும் ஒவ்வொரு பக்கமும் 75 ஏக்கர் வச்சு, நீளம் 75 ஏக்கர், அகலம் 75 ஏக்கர், உயரம் 75 ஏக்கர் அளவில் ஒவ்வொரு நபருக்கும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய பட்டணமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் கவனியுங்கள். 17. அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாக இருந்தது. 144 முழம் என்று சொல்லும் போது 72 யார்டு என்று சொல்லுகிறார்கள். 72 யார்டு என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட சென்டிமீட்டர் கணக்கிலே பார்க்கும் பொழுது 6000 8000 சென்டிமீட்டர் இருக்கிறது. அவ்வளவு என்று சொல்லும் பொழுது அந்த மதிலுக்கு திக்னஸ் அதே பார்க்கும்போது இவ்வளவு கனம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பட்டணமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். 18வது வசனம். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாக இருந்தது. அந்த பட்டணத்தின் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. வச்சிரக்கல், ஜாஸ்பர், இது எதுவாய் குறிக்கக்கூடியதாக இருக்கும்? இது வைரக்கல்லை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பட்டணத்தின் மதிலே சுத்த வைரக்கல்லாலே கட்டப்பட்டதாக இருக்கக்கூடும். அதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் 2100 கிலோமீட்டர் இல்லாவிட்டால் 1380 மைல் நீளமுள்ள பட்டணம். அந்த பட்டணத்திற்கு மதில் சுவரே 216 அடி. ஒரு சராசரி மனிதர் 5 அடி, 5.5 அடி, 6 அடி. அப்போ ஒரு 6 அடி ஒரு மனிதர் இருப்பார் என்றால் 10 நபர்களை ஒருத்தருக்கு அடுத்ததாக படுக்க வைத்தால் 60 அடி வரும். 6 4 24, அப்போதான் 240 வரும். இங்கே எவ்வளோ வருகிறது? 214. அப்போ எத்தனை பேர் நிற்கணும்? 10 பேர். 60 அடி என்றால் 10 பேர், 60 அடிக்கு 10 பேர், 20 பேர் நின்றால் 120 அடி, 30 பேர் நின்றால் 180, 40 பேர் இருந்தால் 240. இப்போ 35 பேர் என்ன செய்யணும்? நேர் அடுத்தடுத்ததாக 6 அடி உள்ளவர்கள் படுத்திருந்தால்தான் அப்போ எவ்வளவு நீளம் வரும்? அந்த அளவிற்கு மதில் சுவர் மட்டும் இருந்தது. எதால் செய்யப்பட்டிருந்தது? வைரக்கல்லாலே செய்யப்பட்டிருந்த ஒரு பட்டணம். அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இன்றைக்கு இப்போ சுவிட்சர்லாந்தை போனால் இப்போ சொல்லுவார்கள் அது இவ்வளோ அழகாக இருக்கிறது. சில கேரளாவிற்கு வந்துவிட்டு சொல்வார்கள் வெளியிலிருந்து இது காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அப்படிதான் அதை அழைக்கிறார்கள். இங்கிருந்து ஒருவர் மேற்கத்திய நாடுகளுக்கோ இல்லாட்டில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று விட்டு சிங்கப்பூர் எப்படி இருக்கிறது, அமெரிக்கா எப்படி இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் ஒருவரும் கற்பனை செய்திராத ஒரு பட்டணத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். எவ்வளவு ஆச்சரியமானது! அடுத்ததாக அந்த நகர தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாக இருந்தது. நகரம் எப்படி இருந்தது? சுத்த பொன்னால் செய்யப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக நகரத்து மதிலுடைய அஸ்திபாரங்கள், அந்த அப்போஸ்தலருடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, அந்த அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது வச்சிரக்கல், ஜாஸ்பர். இது என்னது? வைரத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது ஸ்பெக்ட்ரம் என்று சொல்லுவார்கள். ஒரு இந்த பிரிசம் மூலமாக ஒரு வெளிச்சம் வரும்பொழுது அதை 7 நிறங்களிலே அதை வெளிப்படுத்தும். விப்ஜிஆர் என்று சொல்லுவார்கள். அதை வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த வச்சிரக்கல், வைரம், வைடூரியம், இவைகள் போன்றவை. அதுதான் இந்த வச்சிரக்கல் என்று குறிக்கக்கூடிய ஜாஸ்பர். இரண்டாவது இந்திரநீல, சஃபயர். அதுவும் ஒரு மிகவும் விலை உயர்ந்த ஒரு நீல நிறக்கல். அடுத்ததாக மூன்றாவது சந்திரகாந்தம், சால்சிடோனி. இது சால்சிடோனிய பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடியது, இன்றைய துருக்கியிலிருந்து கிடைக்கக்கூடியது. இது ஒரு மங்கின நீல நிறமுள்ள
ஒரு விலை உயர்ந்த கல். அதே நேரத்தில் வண்ண நிறமுள்ள ஒரு ஸ்ட்ரைப் தழும்புகள் போன்றவைகள், ஒரு வரைகள் போன்றவை காணப்படும். 4வது மரகதம், எமரால்டு. இதுவும் விலை உயர்ந்த கல். இது என்ன நிறத்தில் இருக்கும் என்றால் புற்களுடைய பச்சை பசையில் நிறத்தில் இருக்கும். 5வது கோமேதகம், சார்டோனிக்ஸ், ஆனிக்ஸ் ஸ்டோன் என்று சொல்வார்கள். அதில் ஆனிக்ஸ் ஸ்டோன் என்று சொல்லும் பொழுது ரெட்டிஷ் ப்ரௌன், சிவப்பு கலந்த ப்ரௌன் கலர், இந்த நிறத்தில் இருக்கக்கூடியது. அடுத்ததாக 6வது பதுமராகம், சர்தியூஸ், அதுவும் ஒரு விலை உயர்ந்த கல். 7வது ஸ்வர்ணரத்னம், கிறிஸ்டலைட். இது தங்க நிறத்தில் உள்ள, தங்கம் இல்லாவிட்டால் இளம் மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு விலை உயர்ந்த கல். 8வது படிகப்பச்சை, பெரில். இது நீலம் அல்லாவிட்டால் சமுத்திர பச்சை என்று சொல்வார்கள், சீ கிரீன் என்று சொல்லி, அந்த நிறத்தில் உள்ள ஒரு கல். 9வது புஷ்பராகம், டொபாஸ், மஞ்சளும் பச்சையும் சேர்ந்த ஒரு விலை உயர்ந்த கல். 10வது வைடூரியம், கிறிசோப்ரஸ், அதாவது ஆப்பிள் கிரீன் என்று சொல்வார்கள், ஆப்பிள் பச்சை என்று சொல்லி, அந்த நிறத்தில் உள்ள கல். 11வது சுனீரம், ஜசிந்த். யோவானுடைய நாட்களிலே இது ஒரு வயலட் நிற ஒரு கல். 12வது சுகந்தி, அமெத்திஸ்ட். இதுவும் ஒரு பர்பிள் இல்லாவிட்டால் ஒரு வயலட் நிற ஒரு கல். இது இன்றைக்கு ஒரு சின்ன வார்த்தைகளில் தான் சொல்ல முடியும். நான் இதை புகைப்படங்களிலே பார்த்திருக்கிறேன், நிஜத்தில் பார்த்ததில்லை. ஆனால் அதை நிஜத்தில் பார்ப்பதற்கு எவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதை நாம் பார்ப்பதோடு மாத்திரமல்ல, இவைகளை நாம் சுதந்தரிக்க போகிறோம். ஏன் இந்த 12 அஸ்திபாரங்களில் இந்த 12 விதமான கற்கள்? இந்த கற்கள், அதற்கு முன்பதாக நாம் 11ஆம் வசனத்திலே அந்த பிரகாசம், இவைகள் அனைத்துமே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவைகளாக இருக்கிறது. They reflect God's glory. தேவனுடைய நித்திய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவைகளாக இருக்கிறது. அடுத்ததாக 21ஆம் வசனம், 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. இப்போ திரும்பவும் நகரத்துக்கு வாசல், கேட். வாசல் என்று சொல்லும் பொழுது பாதை என்று மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. கேட், ஒரு வாசல் என்று தமிழிலே சொல்லும் பொழுது அதை ஆங்கிலத்திலே கேட், ஒரு தாழ்பால் போட்ட ஒரு கேட். இது எதால் செய்யப்பட்டிருக்கிறது? முத்துக்களாயிருந்தன. மற்றவைகள் கற்கள், இது முத்து. முத்து என்று சொல்லும் போது முத்து எதிலிருந்து கிடைக்கிறது? சிப்பியிலிருந்து கிடைக்கிறது, ஆயிஸ்டர். அதற்குள்ளே செல்லக்கூடிய ஒன்று அதற்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தும். அந்த காயத்தையே இது என்னவாக மாற்றும்? அது ஒரு விலை உயர்ந்த ஒரு முத்தாக மாற்றக்கூடியது, விலை உயர்ந்த முத்தாக மாற்றக்கூடியது அந்த மீன். இது இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த தியாகமாக. என்னர்கள் இயேசு சொல்வார், நானே வாசல், ஐ ஆம் த வே, ஐ ஆம் த டோர் என்று சொல்லுவார். இது அவரை பிரதிபலிக்கக்கூடியதாக, அவர் தன்னையே தியாகம் செய்து எப்பேற்பட்ட விலையுயர்ந்த ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார் என்பதை பிரதிபலிக்கக்கூடியதாக இவைகள் இருக்கும். அந்த நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. பளிங்குல இன்றைக்கு உள்ள நம்முடைய சாலைகளை பார்க்கும்போது எவ்வளவு குண்டும் குழியுமான சாலைகள். நான் நித்தியத்திலே பார்க்கும் பொழுது எந்த விபத்திற்கும் இடமில்லை, எந்த கரடு முரடான சாலைகள் இல்லை, நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கு. இத்தனை வசனங்களும் இதை குறித்துள்ள குணாதிசயத்தை சொல்லுகிறது. அடுத்த 22 முதல் 27 வரை பார்க்கும் பொழுது அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரமாக இருக்கு, நகரத்துடைய தன்மைகள் என்ன என்று சொல்லி பார்க்க முடியும். 22ஆம் வசனம், அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும்
ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரம், அடுத்ததாக தேவாலயம். புதிய ஏற்பாட்டில் தேவாலயம் இருந்தது. அதற்கு பிறகு 1000 ஆண்டு ஆளுகையிலும் தேவாலயம் இருக்கும். ஆனால் இந்த நித்திய ஆளுகையிலே கட்டடத்தினாலாகிய ஒரு ஆலயம், கோவில் இருக்காது. ஏன்? தேவனாகிய கர்த்தரே ஆலயம். 21 அதிகாரம் நாம் பார்த்த 3வது வசனத்திலே திரும்ப வாசிக்கிறேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். கர்த்தர் கூட இருப்பார், தேவன் கூட இருப்பார். ஆகையினாலே எழுத்தின்படியாக ஆலய தேவையில்லை, எழுத்தின்படியாக அவர்களுடைய கூட இருப்பார். அதற்கு பிறகு இன்றைக்கு நம்முடனே இருக்கிறார். ஆனால் ஆளுமையோடு, பூரணமான ஆளுமையோடு நம் பிசிக்கலாக இல்லை, சரீர பிரகாரம், அதாவது எழுத்தின்படியாக அவர் நேரடியாக நம் நடுவிலே அவர் பிரசன்னமாக இருக்கவில்லை. அவருடைய மகிமை இருக்கிறது. அவருடைய பூரண மகிமையோடு நாம் அவரை இன்னும் பார்க்கவில்லை. அது அன்றைக்கு நடைபெறும். அதற்கு பிறகு எழுத்தின்படியான ஆலயம் அங்கு அவசியம் இருக்காது. தேவனோடு நேரடியான ஐக்கியம் இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அலுவல்கள், இந்த பாஸ்டர் ஊழியமோ, போதிக்கிற ஊழியமோ, சுவிசேஷம் சொல்லுவதோ, கடிந்து கொள்வதோ, புத்தி சொல்லுவதோ, அதற்குரிய வேலைகள் இருக்காது. அடுத்ததாக 23 வசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரன் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. நித்தியத்திலே சூரியனும் சந்திரனும் தேவையில்ல, 1000 ஆண்டு ஆளுகையில் இருக்கும். ஆனால் நித்தியத்தில் சூரியனும் சந்திரனும் இல்லை. ஆகையினாலே அங்கு பகல் இரவு என்கிற ஒரு வித்தியாசம் இருப்பதில்லை. எப்பொழுதும் தேவனுடைய வெளிச்சம், மகிமை நித்திய காலமாக அதற்கு இருக்கும். கர்த்தரே வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம். 19 வசனம் 20 வசனம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமல், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு நித்திய மகிமையுமாயிருப்பார். உன் சூரியனை அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எழுத்தின்படியாக பூரணமாய் நிறைவேறக்கூடியது நித்திய ஆளுகையிலே தான் நிறைவேறும். 24. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். இது யார் என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. வேதாகமத்தை போதிக்கக்கூடியவர்களுக்குள்ளே இது குறித்த கருத்து வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் ரட்சிக்கப்படுகிற, அடுத்ததாக ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறவர்கள், இவர்கள் சிலர் சொல்லக்கூடியது, இவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு புதியதாக சிலர் வருவார்கள். இல்லாவிட்டால் தேவன் அடுத்ததாக ஒரு நம்மை பூரணப்படுத்தின பிறகு அதற்கு பிறகு இன்னொரு கூட்டத்தை படைப்பார். இப்படி மெனி ஸ்பெக்குலேஷன்ஸ். இல்லை, பூமியின் ராஜாக்கள் என்று சொல்லும்போது 1000 ஆண்டு ஆளுகையிலே மாம்ச சரீரத்தோடு பிரவேசித்து அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் இல்லையா, அவர்கள் அடுத்து மகிமையடைந்து வருகிறவர்களே தான் ரட்சிக்கப்படுகிறவர்கள், பூமியின் ராஜாக்கள் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் பார்க்கும்போது கேஜேவியினுடைய மொழிபெயர்ப்பு, டெக்ஸ்டஸ் ரெசெப்டர்ஸ், அதில் எப்படி போட்டிருக்கிறது, தோஸ் ஹூ ஆர் சேவ்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இது நம்மை தான் இது குறிப்பதாக இருக்க வேண்டும். இது விசுவாசிகளை தான் குறிக்கிறது, அன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகளை தான் குறிக்கிறது. பூமியின் ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது நாம் தான் அது பூமியினுடைய அந்த புதிய வானம், புதிய பூமியினுடைய ராஜரிக ஆசாரி கூட்டமாக இன்றைக்கு இருக்கிறோம். அன்றைக்கு தேவனோடு கூட ஆளுகை செய்வோம். எப்படி மூப்பர்களை, சபையை பிரதிபலிக்கிற அந்த மூப்பர்கள் தேவனுடைய சிங்காசனத்திலே, வெளிப்படத்திலே நாம் பார்த்தோம் 4-5 அதிகாரத்திலே தங்களுடைய கிரீடங்களெல்லாம் சமர்ப்பித்தது போல இங்கே பரிசுத்தவான்கள் நாமும் நம்முடைய கிரீடங்களை கர்த்தருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம், அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பேசுகிறதுன்னு நாம் எடுத்துக்கொள்ள முடியும். 25 வசனம். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. அதாவது பண்டைய காலங்களிலே பார்க்கும் பொழுது பெரிய மதில் சுவர் இருக்கும், வாசல் இருக்கும். அந்த வாசல்கள் அடைக்கப்படும்.
யாரும் உள்ளே பிரவேசியாத நேரங்களிலே அந்த வாசல்கள் அடைக்கப்படும். எதற்கு அடைக்கப்படும்? ஆபத்துக்கள் வராமல் இருக்க, எதிரணி படைகள் வராமல் இருக்க, எல்லாம் நேர்த்தியான விதத்தில் இருக்கு. இன்றைக்கு எப்படி ஒரு இரவு நேரத்திலே வீட்டை பூட்டுகிறோம், அதே போன்ற மதில் சுவர்கள் இந்த வாசல்கள் அடைக்கப்படும். ஆனால் அங்கே ராக்காலம் இல்லை. ராக்காலம் இல்லை என்றால் யாரும் தூங்க செல்ல வேண்டியதில்லை, யாரும் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. இதை எடுத்துட்டு போய் விடுவார்களோ, திருட்டு நடைபெறுமோ, களவு நடைபெறுமோ, கொள்ளை நடைபெறுமோ, கொலை நடைபெறுமோ என்று சொல்லி அங்கு அதற்கு அவசியமே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். இதுவும் இங்கே ஆண்டவரை பார்க்க வரும்போது கனத்தையும் மகிமையை செலுத்தக்கூடிய அதை தான் நாம் அங்கு பார்க்க முடியும். இது விசுவாசிகளை குறிப்பதாக தான் இருக்கும். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம் 3வது வசனம். உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பூரணமாக நித்தியத்தில் முழு நிலையிலே இது நிறைவேறும். நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே மகிமை கனத்தை நாம் ஆண்டவருடைய மகிமையை நாம் ஆண்டவருக்கு மகிமையை கொடுப்போம், வேலையில் நிறைவேற்றுவோம். 27 தீட்டுள்ளது அருவருப்பானதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகி ஒன்றும் அதில் பிரவேசிப்பதிலே ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இப்போ திரும்ப யார் போக மாட்டாங்கன்னு இருக்கிறது. முதலாவது புதியவான புதிய பூமியில் யார் போக மாட்டாங்கன்னு பார்த்தோம், அவிசுவாசிகள். அதே போன்ற புதிய எருசலேமில் யார் வரமாட்டார்கள், அவிசுவாசிகள் வரமாட்டார்கள். புதியவான புதிய பூமியில் வரக்கூடியவர்கள் புதிய எருசலேமில் வருவார்கள். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கே சிலர் புதிய வானத்தில் தான் இருப்பார்கள், சிலர் புதிய பூமியில் தான் இருப்பார்கள், சிலர் புதிய எருசலேமில் இருப்பார்கள். அதிலும் நாங்கள் சீவன் என்கிற இடத்திலே சிறப்பு இடத்திலே இருப்போம் என்று சிலர் போய் சேர்கிறார்கள். அப்படி ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியது, அதில் இருப்பார்கள். ஆனால் ஒரு நித்தியம் நம்முடைய மகிமை பிரதிபலிப்பிலே நாம் பீமா சிங்காசனத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிரீடங்களை வைத்து மகிமை, இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்வின் மதிப்பீடை வைத்து நம்முடைய மகிமை கூடுதலாக இருக்கவோ குறைந்திருப்பதற்கோ முடியும். 22வது அதிகாரம் 1வது வசனம். அதற்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியான் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் எங்கு போவார்கள்? அக்கினி கடலுக்கு போவார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் இங்கு பிரவேசிப்பார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். 22வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு பழங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமாகிய நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசனத்து புறப்பட்டு எனக்கு காண்பித்தான். அடுத்த இப்போ இந்த 21வது நாம் பார்த்தது இந்த பட்டணத்துடைய அளவுகள். அடுத்ததாக நாம் பார்த்தது பட்டணத்துடைய அம்சங்கள். அடுத்ததாக இந்த பட்டணத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இந்த பட்டணத்திலே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த முதல் 5 வசனங்களிலே இந்த புதிய எருசலேம் பட்டணத்திலே என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆசீர்வாதம் 1வது வசனம் 2வது வசனம். பின்பு பழங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசனத்திலும் புறப்பட்டு வருகிற என காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் நிலையில் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். பழங்கி போன்ற தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியான் இருக்கிற சிங்காசனம் புறப்பட்டு வருகிற காண்பித்தான். ஒரு நதி புறப்பட்டு வருகிறது, தேவனுடைய சிங்காசனம் புறப்பட்டு வருகிறது. அது எதை பிரதிபலிக்கிறது? நித்திய ஜீவனை பிரதிபலிக்கிறது. கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் எப்படிப்பட்டது? நித்திய காலமாக ஊற்று புறப்பட்டு இருக்கக்கூடியதை போன்றது. ஆகையினால்தான் இந்த அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த ஜீவ விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இது ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் என்று சொல்லும்போது ஏதோ நோய் பிடித்தவர்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு என்று நாம் பார்க்க வேண்டாம். இப்பொழுது நாம் பார்ப்போம் விட்டமின் என்று சொல்லும் பொழுது, விட்டமின் ஒரு நோய்க்கான மருந்தல்ல. விட்டமின் நம்முடைய உடல் இன்னும் அதிகமாக நன்றாய் செயல்படுவதற்கு அது நமக்கு பலனை அளிக்கிறது.
ஒரு நோய்க்கு மருந்தல்ல, ஆனால் அதை ஒரு நம்முடைய உடல் ஆரோக்கியம் பேணப்படுவதற்கு விட்டமின்கள் உதவுகிறது. அதே போல நம்முடைய நித்திய ஜீவன் நித்திய காலம் இருப்பதற்கு அடையாளமாக இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனம், இனி ஒரு அடுத்ததாக என்ன சொல்லப்படும்? முதலாவது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு இந்த பட்டணத்திலே. அடுத்ததாக 2வது, இந்த பட்டணத்தில் நித்தியத்திலே நமக்கு எந்த சாபமும் இராது. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியான் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். தேவனுடைய சாபம், ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் கூறின சாபம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதுனால் வருகிற சாபம், இப்படி அநேக சாபங்கள் இருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபம் ஆனார் என்று சொல்லி பார்க்கிறோம். இனிமேல் சாபமோ அந்த சாபத்திற்குரிய எதிர்மறை விளைவுகளோ நித்தியத்தில் இல்லை. இப்பொழுது நமக்கு சாபத்தினுடைய விளைவுகள் இருக்கிறது. தேவனுடைய சாபத்தினுடைய விளைவினால் தான் நாம் சரீர மரணத்தை அனுபவிக்கிறோம். இனிமேல் அதற்கு எதற்கும் இடமில்லை. கவலை, கண்ணீர், வேதனை, துக்கம், வியாகுலம், வருத்தம், பசி, இவைகள் எதற்கும் இடமில்லை. நித்திய காலமாக இல்லை. அடுத்தது என்ன ஆசீர்வாதம்? 3வது வசனம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய சமூகம் நம்ம மத்தியிலே இருக்கும். எப்போதும் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய சமூகம் இருக்கும். நித்திய காலமாக கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய மகிமையும் நாம் எப்போதும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கும். அடுத்ததாக 4வது வசனம், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து. கர்த்தருக்கு நாம் நன்றாய் ஊழியம் செய்ய போகிறோம். கிறிஸ்தவர்கள் அனைவருமே ஊழியக்காரர்கள், அதாவது கிறிஸ்துவுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். அந்த சேவை இப்பொழுது நாம் செய்ய வேண்டும், கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் நாம் இப்பொழுது செய்யக்கூடிய சேவை பூரணமான ஒரு பர்ஃபெக்ட் மினிஸ்ட்ரி அல்ல. யார் செய்தாலும் சரி, இன்றைக்கு சில செய்வதிலே நாம் பார்க்கிறோம், இவர் நன்றாய் ஊழியம் செய்தார், இவர் சிறந்த அளவுக்கு செய்யவில்லை என்று சொல்லி. நன்றாய் செய்ய முடியும், ஆனால் 100க்கு 100 நம்மால் செய்ய முடியாது. நாம் குறைவுள்ளவர்கள், குறைவாய் தான் செய்கிறோம். நித்தியத்திலே நாம் குறைவாய் செய்யாமல் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அளவின்படி நேர்த்தியாக கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். அது பெரிய பாக்கியம். அடுத்த ஆசீர்வாதம் 5வது, அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். தேவனை நாம் இப்பொழுது இருக்கிற நிலையில் அல்ல, அவர் இருக்கிற தேவனை அவர் இருக்கிற வண்ணமாகவே கிறிஸ்துவை நாம் பார்ப்போம், தேவனை தரிசிப்போம். தேவனை தரிசிக்கும் போது என்று சொல்லும் பொழுது அவருடைய முழு மகிமை பூரணமாய் பார்ப்போமா முடியாதா என்கிற ஒரு கேள்வி உண்டு. அதற்குள்ளே வேதாமன்னர்களுக்குள்ளதாகவே இல்லை, பார்க்க முடியும் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு, பார்க்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. என்றால் தேவதூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். தேவதூதர்களே இதுவரை அவருடைய முழு மகிமையில் அவரை தரிசித்தது இல்லை. நித்தியத்திற்கு நாம் போன பிறகுதான் அவரை நாம் பார்ப்போம். ஆனால் அவரை பார்க்கக்கூடிய பார்வை முழு மகிமையில் நாம் தரிசிப்போமா என்று சொல்லக்கூடியது அது ஒரு கேள்விதான். ஆண்டவரே அவருடைய முழு மகிமையில் இதுவரை யாரும் பார்த்ததில்லை. இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது அவருடைய மகிமையின் சரீரம் நிறைந்தவராக இருக்கக்கூடிய அந்த மகிமையை பார்ப்போம். அவருடைய தெய்வீகத்தின் முழு பிரதிபலிப்பையும் நாம் பார்ப்போமா என்பதை அது கர்த்தர் அறிவார். நாம் பார்க்கும்போது நமக்கு அது தெரியும். அடுத்த என்ன ஆசீர்வாதம்? அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். நாம் கர்த்தருடையவர்கள் என்பது நிரந்தர சாட்சியாக அது இருக்கும். இன்றைக்கு நாம் கர்த்தருடையவர்கள் தான், ஆனால் நாம் மெய்யாக கர்த்தருடையவர்கள் என்பது அது அன்றைக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படும், அது வெளியிறக்கப்படுத்தப்படும். அடுத்த ஆசீர்வாதம் என்ன? 5வது வசனம், அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமோ அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரை அவர்கள் மேல் பிரவாசிப்பார். 22 26 வரை சொல்லப்பட்ட அந்த நிலை அது ஒரு ஆசீர்வாதமாக சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் நமக்கு பிரகாசமாக இருப்பார். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! இன்றைக்கு சூரியன் தான் வெளிச்சம் கொடுக்கிறது. மழை வந்தால் சூரியன் இல்லை, இரவு வந்தால் வெளிச்சம் இல்லை. எல்லாம் நமக்கு தேவைதான். அது மிஞ்சி போனால் நமக்கு அது கேடாய் முடிந்து விடுகிறது. சூரியனை ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. மழை இடியும் அதிகமாய் வந்தால் அது பெருவெள்ளமாக மாறி சேதத்தை விளைவிக்கிறது. ஆனால் கர்த்தரே பிரகாசிப்பார் என்று சொல்லக்கூடியது ஆசீர்வாதம்.
எண்ணாகமம் 6வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அந்த எண்ணாகமம் 6வது அதிகாரத்திலே கர்த்தர் மோசேயை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டிய ஆசீர்வாதமாவது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். இந்த விதத்தில் தான் நீ இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார். எண்ணாகமம் 6வது அதிகாரம் 22 முதல் 27 வரை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிட கடவர் என்பதை விதமாய் அவர்களின் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரமே கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லென்றார். இந்த ஆசீர்வாதத்துடைய பிரதிபலிப்பு இப்போ நம் உலகத்தில் வாழும் இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கும் உலகத்தில் வாழும் பொழுது கர்த்தர் கிருபையாயிருக்க உண்மையுள்ளவர், மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்மை காப்பார், ஒரு கிருபையின் முகமாய் வெளிப்படுவார். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதனுடைய பூரண அட் இட்ஸ் ஃபுல்லஸ்ட், இந்த பிளஸிங் அட் இட்ஸ் ஃபுல்லஸ்ட், அதனுடைய முழு மகிமை, முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு நித்தியத்திலே நாம் சுதந்திரிக்க போகிறோம். கடைசி 8வது ஆசீர்வாதம், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! They will rule they will reign for ever and ever. நம்முடைய இந்த உலக வாழ்வு கொஞ்சம், ஒருவர் வயது முதிர்ந்த பருவத்தை அடைய முடிகிறவரை இருந்தார் என்றால் 70, வெள்ளத்தின் மீதினால் 80, இது பொதுவானது. அதை ஸ்பெஷல் கேஸில் 90 இருக்கிறாங்க, 100 போகிறாங்க. இன்றைக்கு 70 இருந்தாலே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். 70 வயது வரை இருந்தாலே ஒரு பெரிய, இன்றைக்கு உலகத்தில் விபத்து, கொள்ளை நோய், தற்கொலை, என்னென்ன விதங்களிலே நாம் நினைத்து பார்க்க முடியாத விதங்களிலே மரணம் வரக்கூடும். அதெல்லாம் தாண்டி 70 வயது இருக்கிறாரு, 80ன்னா பெரிய ஆசீர்வாதம். ஆனால் நித்தியம், அதை ஒப்பிடும்போது இது ஒன்றுமே கிடையாது. நித்தியமாக இது அரசாளுவார்கள். அப்போ அவரை நிராகரிக்கிறவர்கள் நித்தியமாக பாதிக்கப்படுவார்கள். அது எவ்வளவு வேதனைக்குரியதாக இருக்கும். அதாவது நரகத்தில் இருந்து கொண்டு, பாதாளத்திலிருந்து கொண்டு இந்த மகிமையெல்லாம் பார்த்து அதை அனுபவிக்க முடியாமல் போவதே ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை. அதை விட ஒரு வேதனையை சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு சந்தோஷம். சதா காலம் அரசாளுவார்கள். இது ஏதோ பூமிக்குரிய ஆளுகை 1000, அதாவது இதே உலகத்தில் உள்ள ஆளுகை 1000 ஆண்டு, அதற்கு பிறகு நித்தியத்திலே அது முடிந்து போவதில்லை. சிலர் சொல்கிறார்கள் அதுவும் குறிப்பிட்ட காலம், அதற்கு பிறகு அடுத்து வேற லெவலுக்கு போயிடும். எந்த லெவலுக்கு போனாலும் நாம் நித்திய காலமே அவரோட ஆளுகை செய்ய போகிறோம். அதற்கு பிறகு நமக்கு திரும்ப பசியோ பட்டினியோ வேதனையோ ஒன்றும் கிடையாது. அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! இயேசு கிறிஸ்து இந்த வாக்கியத்தை இதை ஏற்கனவே வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம் இதை பார்த்தோம் ஏற்கனவே. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். நான் ஜெயங்கொண்டன் பிதாவின் சிங்காசனத்தில் அவருடைய உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனும் அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அவரோடு கூட ஆளுகை செய்கிற பாக்கியம். 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், நித்திய காலமாக அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இதுதான் புதிய எருசலேம். அப்படி என்றால் நாம் புதிய எருசலேம் அது எப்படிப்பட்ட மகிமையுடையதாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். 11வது வசனம். அடுத்து 12 முதல் 21 வரை அதனுடைய அளவுகளை குறித்து பார்த்தோம். 4 பக்கம் ஒரே அளவாக இருந்தது. அது கிட்டத்தட்ட 2100 கிலோமீட்டருக்கு மேல் நீளமுள்ள, அகலமுள்ள, உயரமுள்ள பட்டணமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு 75 ஏக்கர் வரை கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறது. அந்த பட்டணத்தினுடைய கற்கள், மதிலினுடைய அஸ்திபார கற்கள் 12 விதமான விலையுயர்ந்த கற்கள் அனுப்பப்பட்டிருந்தன. கேட், வாசல், அது முத்தால் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் சுத்த பொன்னாக இருந்தது. இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய நகரமாக இருந்தது. இது 21 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு 22 முதல் 27 வரைக்கும் அன்றைய சிறப்பம்சங்கள், எப்படிப்பட்ட சிறப்பம்சங்கள் இருக்கிறது?
கர்த்தர் ஆட்டுக்குட்டியான ஒரு ஆலயம், தேவனுடைய மகிமை அதற்கு பிரகாசம். கர்த்தருடைய ரட்சிக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நடப்பார்கள். நாம் மகிமை, உலகத்தாருடைய மகிமை கொண்டு வருவார்கள். யார் பிரவேசிக்க மாட்டார்கள்? தீட்டுள்ளது பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான் புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே பிரவேசிப்பார்கள். இப்போ இதில் சில புத்தகங்கள் வரும். ஜீவ புத்தகம், ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புத்தகம் என்று சொல்லி, ஜீவ புத்தகம் என்று சொல்லும் பொழுது ஜீவ புத்தகத்திலிருந்து சிலருடைய பேர்கள் கிறுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவ புத்தகத்திலிருந்து சிலருடைய பெயர்கள் கிறுக்கப்படும். அதாவது ஜீவ புத்தகம் என்று சொல்லும் பொழுது ஜீவன் உள்ளோருடைய புத்தகம், யார் யாரெல்லாம் பிறக்கிறாங்க. ரட்சிக்கப்படாதவருடைய பெயர்கள் கிறுக்கப்படாது. நான் கிறுக்கி போடாமல் சொல்லுவார் ஆண்டவர் சபைக்கு. செய்யவே மாட்டேன். யாருக்கு அது கிறுக்கப்படும்? இந்த உலக வாழ்க்கை முடிகிறது வரைக்கும் கர்த்தரால் மீட்கப்படாதவருடைய பெயர்கள் கிறுக்கப்படும். ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் பெயர்கள் தான் எழுதப்படும் என்று சொல்லி நாம் எடுக்கலாம். அடுத்து 22 அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் 8 விதமான ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்கள் 8 விதமான ஆசீர்வாதங்கள். நித்திய ஜீவன் அவர்களுக்கு உண்டு, சாபம் கிடையாது, தேவனுடைய மகிமை இருக்கும், அவரை சேவிப்போம், அவரை தரிசிப்போம், அவருடைய சொத்தாக இருப்போம், சுதந்திரமாக இருப்போம். கர்த்தரை நமக்கு வெளிச்சம், கர்த்தரோடு கூட ஆளுகை செய்வோம். அதான் பவுல் சொல்லுவார், தேவன் தம்முடையவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறவைகளை ஒரு கண் கண்டதும் இல்லை, ஒரு காது கேட்டதும் இல்லை. இது ஒரு தரிசனத்தை பார்த்தது தான் சொல்றார். விலை உயர்ந்த போன்ற, மரகதம் போன்ற என்று. இன்னும் நேரடியாக நாம் பார்க்கல, நேரடியாக நாம் பார்க்க போகிறோம். இயேசு நமக்காக ஆயத்தம் பண்ண தான் போயிருக்கிறார். ஏற்ற நேரத்தில் திரும்ப வருவார். அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அதை சுதந்திரிக்க போகிறவர்களாகிய நாம் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்றைக்கு சிலர் பரிசுத்தம் என்று சொல்லிக்கொண்டு நகை அணிந்தால் நரகத்திற்கு போய்விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். இங்கே பார்க்கிறோம், இவர்கள் வாழ்க்கையிலே கற்பனை கூட செய்த பார்த்த இராத நகை, வைடூரியம், ஆபரணங்கள் இருக்கிறது. நகை இருந்தால் பரலோகத்திற்கு போக மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் இதை பார்த்தால், இல்லை இது மாறி நரகத்திற்கு வந்து விட்டேன் என்று சொல்வார்களா என்று தெரியவில்லை. ஆண்டவரையும் பார்த்து இந்த பட்டணத்தையும் பார்த்தா, விலை மதிப்புக்கு உள் நிற்காத இதை பார்த்தால் அதை இல்லை, எங்களுக்கு ஆண்டவரை ஒரு குடிசையை தாரும் என்று சொல்வார்களா என்று தெரியவில்லை. இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு அதிக ஆடம்பரம் தேவையில்லை. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு என்று சொல்லி நகை கலாட்டினால்தான் ரட்சிப்பு என்று சொல்வது அது வசனத்திற்கு முரணானது. கர்த்தர் நமக்கு எதை தந்திருக்கிறாரோ அதை செய்ய வேண்டும், வாழ வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். நித்தியத்திலே நமக்கு இதெல்லாம் உண்டு. ஆகையினாலே நாம் எந்த விதத்திலும் அனாதைகளும் அல்ல, பஞ்ச பரதேசிகளும் அல்ல, திக்கற்றவர்களும் அல்ல. உலகத்தினுடைய பார்வையில் ஒன்றுமில்லாதிருந்தாலும் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இப்போ சொல்வார்கள், எனக்கு சென்னையில் வீடு இருக்குது, எனக்கு பாம்பேயில் வீடு இருக்குது, எனக்கு அமெரிக்காவில் க்ரீன் கார்டு இருக்குது, குடியுரிமை இருக்குது, அங்கே வீடு இருக்குது, லண்டனில் இருக்குது. நம்ம சொல்லலாம் பரலோகத்தில் வீடு இருக்குது. இது இங்கே கட்டுற வீட்டை விட எல்லாவற்றோட மேன்மையானது. இங்கே வீடு கட்டுனா இடிந்து விழுகிறது, கொஞ்ச நாளில் போகுது, இடி விழுகிறது, மழை பெய்தால் ஒழுகுகிறது. இருக்கிற வீட்டிலே இது எவ்வளோ காலம் இருப்போன்னு பயம், அது விழுந்து விடுமா என்று பயம், ஃபேன் தலைக்கு மேலே விடுமா என்று பயம். நித்தியத்திலே நாம் எதற்கும் கலங்க தேவையில்லை. நம்முடைய பொக்கிஷங்கள் அங்கு இருக்கட்டும். இதோடு கூட இதை குறித்த செய்தி முடிவடைந்தது. அடுத்த வாரத்திலே அடுத்து இந்த புத்தகத்திற்கு முகவுரையாக சில காரியங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்லுகிறார். அவைகளை நாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.